ஹாய் ரோக்லே, இன்னைக்கு சரண்யா வந்து அந்த நயன்தாரா ரீக்ரியேஷன் பண்ண போகிறாங்க. என் மேலே மேக்கப் ப்ராக்டிக்கல் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கலாம். சாரி கட்டி விட்டுட்ருக்காங்க ரோக்லே. இன்னைக்கு ரெட் கலர், இன்னைக்கு சில்க் சட்டை போடல. நல்லா இருக்கா ரோக்லே? ரெட் கலர் ப்ளவுஸு ரெடிமேட் அன்னைக்கு கணபதி சில்க்ஸை வாங்கிட்டு வந்ததில்ல. நல்லா இருக்கா? அழகாக கட்டியிருக்காங்களா சரண்யா? சூப்பராக இருக்கா? நாங்கள் மேக்கப் பண்ணிட்டு வரோம். வாங்க ரோக்லே, மாய்ஸ்சரைசர்லேருந்து ஆரம்பிக்கலாம். வேனிட்டி கிட்டு, சும்மா அப்படி போடுங்க. ஐஷேடோ போடும்போது சாஞ்சா நல்லாயிருக்குங்க. இங்கே வந்தால் இப்போ அந்த சேர் நல்லா இருக்குது மேக்கப் பண்ணுறதுக்கு. அந்த சேரு அதில் தான் அன்றைக்கி இவங்களுக்கு பண்ணேன். இவங்க திவ்யா சும்மா சன்பிளாக் அப்ளை பண்ணுறோம்ல, இதை மட்டும் நீங்கள் கையிலே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கை ஹீட்டுக்கு நல்லா ஸ்கின்லேயும் போகும். இதுவும் ப்ரைமரும் இல்லை, ப்ரஷ் தான் கன்வீனியன்ட்டாக ப்ரஷ்லேயே பண்ணுங்கள். இது ஜெல் மாதிரி இருக்குங்க. சும்மா இதுவும் பேஸ்ட் அளவுக்கு எல்லாமே என் கையில் தான் பண்ணுங்க. ஆமாம், அது கையில் நீங்கள் இப்படி இது பண்ணிக்கணும். அப்போ வார்ம் ஆகும்ல, அப்போ க்ரீம் வந்து நல்லா நம்ம ஸ்கின்னில் பெனிட்ரேட் ஆகும். ஒராகலே க்ரைலானோட ப்ரைமர். ஃபுல்லாக க்ரைலான்லேயே பண்ணிடலாம். டாட் 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 டாட்டா. இப்போ பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு லேசாக டார்க்னஸ் தெரியுது. இப்போ கண்ணுக்கு வந்து இந்த ஷார்ப்பாக இருக்கிற இடம், ஃபேஸுக்கெல்லாம் இந்த சைடில் இருக்கிறத வச்சு பண்ணணும். கண்ணு பக்கத்தில் இது ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு. இப்போ வந்து குட்டி பிளெண்டரும் வந்திருக்கு, அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. போட்ட உடனே பண்ணிடணும். ப்ராடக்ட்டும் காய விட்டுறக்கூடாது. அது ஒரு மாதிரி பேட்ச் மாதிரி ஓட்டிடும். டேப் தான், எதை போட்டாலும் டேப் தான் பண்ணணும். பவுடர் போட்டாலும் ஸ்கின்னுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ராடக்டை செலுத்துறீங்க. சும்மா நீங்கள் இப்படி தேய்ச்சி பவுடர் போடுறோங்கிற பேரில் இப்படி தேய்ப்போம்ல நம்ம, அப்படி தேய்க்கக்கூடாது. பவுடர் ஃபவுண்டேஷன் போட்டாலும் எதை போட்டாலும் நீங்கள் டேப் தான் பண்ணணும். இங்கே மட்டும் காமிக்கிறேன். இதுவும் டேப் தான். ப்ராடக்ட் இதாக தெரியுதா ஸ்கின்ல போகிறது? கண்ணுக்கும் மேலே திருப்பியும் அதில் போட தான் வேணும். திருப்பி ஃபவுண்டேஷனும் போட்டு தான் ஆகணும், அந்த ஆரஞ்சை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்குன்ட்டு. நல்லா இதாகுதா? அப்சர்வ் ஆகிறது தெரியுதா ஸ்கின்ல? இதுவும் நீங்கள் பியூட்டி பிளெண்டர் வச்சும் பண்ணிக்கலாம். அந்த அப்ளை போட்டிங்க இல்லையா இது கலர் கரெக்டரு, அதே சேம் பியூட்டி பிளெண்டர் நீங்கள் திருப்பிலாம் வாஷ் பண்ண தேவையில்லை. அது மேலேயே திருப்பி ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். அதை வச்சே ஃபுல் பியூட்டி பிளெண்டர் வச்சே பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை.
ஆனால் பரவாயில்ல, ப்ரஷ் வச்சும் கொஞ்சம் பழகிக்கோங்க அப்படின்ட்டு தான் மாற்றி எடுத்தேன். ரெண்டும் ஒரே வேலை தான் செய்யும். நல்லா இருக்கா ஒரு அவங்களே இப்போ தான் ஃபேஸ் மேக்கப்பே முடிச்சிருக்கோம். நடுவில் கிளைண்ட்ஸு கொஞ்சம் தூரமாக தண்ணி மாதிரி தெளிக்கக்கூடாது. இருங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இதை வந்து காய விட்டுருங்க. நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தது கான்டோர் பண்ணணுமா என்ன பண்ணிக்கலாம். இந்த ஐப்ரோஸ் இருக்குல்ல, ஐப்ரோஸ் முடிகிற இடத்துலேருந்து வரணும். முடியல ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து அப்புறம் ஒரு மூக்குக்கு ஒரு மாதிரி பண்ணணும். என் மூக்குக்கு நான் பண்ணி காமிக்கிறேன், அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். நல்லா இருக்கிறவங்களே வாங்க கான்டோரிங் பண்ணலாம், வாங்க. கரெக்டாக பாதி மட்டும் பண்ணியிருக்கேன். அங்கே நீங்கள் பண்ணிக்கணும். மறந்து கை அங்கே வந்துருச்சு. கீழே தள்ளி விட்டுருங்க. கீழே கோடு மாதிரி போட்டுருக்கிறது கீழே விட்டு ஸ்மைல் பண்ண சொல்லிக்கோங்க. இப்படி ஸ்மைல் பண்ண சொல்லுங்கள். ஸ்மைல் பண்ணிவிட்டு இதுவும் கண்ணுக்கு இந்த சைடு கொண்டு வரக்கூடாது, அந்த கருவலிக்கு இந்த சைடு. இதுவும் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியா, குண்டாக இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியா அப்படி போடணும். இதிலே வர்றது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இல்லைன்னா குட்டியாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கையை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹைலைட்டருக்கு கொஞ்சமாக எடுத்து எங்கே உங்களோட ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் எங்கே வெளிச்சம் பட்டால் தெரியுமா, இந்த இடத்துல மட்டும். இதுவும் நீங்கள் சி ஷேப்பில் தான் போடணும். இந்த போன் மேலே கையில் எடுத்து போட்டிங்கன்னா இந்த ஷிம்மரி ஷேட்ஸு, கிளிட்ரு இதெல்லாம் வந்து கையில் எடுத்து போட்டால் தான் நல்லாயிருக்கு. ப்ரஷில் ப்ரொஃபஷ்னலாக போட்டிங்கன்னா ஒன்றும் இதாக மாட்டேங்குது. இப்போ ஏஞ்ச் வந்து இதை மட்டும் பாருங்கள். நான் ஹைலைட்டர் போட்டிருக்கிறதுக்கும் இந்த சைடு இருக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி போய் பாருங்கள், பின்னாடி வந்து தெரியும்.
இந்த பக்கம் போடல தானே ஆஹா தெரியல தனியா. இதுவும் லேசாக சி ஷேப் மாதிரி மேலே கொண்டு வாங்க மொட்டையெல்லாம் கோடு போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. முடி இல்லை அப்படின்னா ஒரு பார்டர் மாதிரி வரைஞ்சிடணும் கீழே, லேசாக கீழே மேலேயும். அதை நான் சொல்லி கொடுக்குறேன். கையில் 1-2 ஐ ஷேடோ போட்டு பழகுவீங்களா வாயை வைக்கிட்டு? நல்லா இருக்கா? கரெக்டாக இருக்கா? ப்ரைடல் மேக்கப் மட்டும்தான் டைம் எடுக்கும். சாமி மேக்கப் இதை கம்பேர் பண்ணும்போது ஈஸி தானே. அதில் இந்த லொட்லோஸ்க்கெல்லாம் இல்லையே கான்டோர் பண்ணுறதுலாம். சிவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து வாங்கி வச்சுருக்கேன், ஒரு டாப்ஸு, அந்த இது புலி தோல் மாதிரி. அப்புறம் இது பண்ணுறேன் அதை வச்சு. இப்போ அதை பிளெண்ட் பண்ணுங்கள். ரெண்டே ஸ்ட்ரோக்கு வைப்பர், எப்படி ரோக்லே நல்லா ரெடி பண்ணிட்டாங்களா சரண்யா? சூப்பராக இருக்கா மேக்கப்? இன்றைக்கி ரெட் கலர் ப்ளவுஸ் போட்டாச்சு, சில்க் சட்டை போடாமல். மண்டை மட்டும் தான் ரெட்டாக இருக்குது, சாரியும் ரெட்டு. அது பரவாயில்ல, அதுவும் மறைக்க முடியும், பரவாயில்ல, இது ப்ராக்டிக்கல் தானே. தேங்க்யூ சரண்யா, சூப்பராக பண்ணியிருக்காங்களா?